Dear student, 12th standard chapter 4 example 4.7 find the domain of cos inverse of 2 plus sin x by 3. Cos inverse of 2 plus sin x by 3 ஓட domain value mention பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம cos inverse x ன்னு வரும் -1 to less than equal to x less than equal to 1 கண்டிஷன் தெரியும் நமக்கு. ஸோ அப்போ -1 less than equal to எக்ஸுக்கு என்ன இருக்குது 2 plus sin x by 3 less than equal to x டேர்ம்ஸுக்கு 2 plus sin x by 3 இருக்குது less than equal to 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 3 வந்து அங்கே 3 கேன்சல் பண்ண வரும். என்ன வரும் 3 ஆன் போத் சைடு என்ன வரும் மல்டிப்ளை பண்ணுறீங்க ஒவ்வொரு டைம்ஸுக்கு 3 எல்லாம் மல்டிபிகேஷனுக்கு 3 எல்லாம் மல்டிபிகேஷனுக்கு 3 எல்லாம் அப்போ 3 இன்ட்டு -3 இப்போ 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 3 கேன்சல் ஆச்சுன்னா ரிமூவ் 2 plus sin x இருக்கும். இது 3 எல்லாம் மல்டிப்ளை 1 into 3 3. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 மட்டும் சைடு கொண்டு வாங்க -2 ஆகும். இந்த சைடு 1 சைடு மட்டும் யூஸ் பண்ணோட 2 சைடும் கொண்டு போங்க. இங்கே ஒன்றா -2 -2. ஓகே, நெக்ஸ்ட்டு -5 நெக்ஸ்ட்டு sin x 3ல் 1 ஓகே. நமக்கு சைனோட என்ன நமக்கு தெரியும் மைனஸ் சைனோட என்ன நமக்கு வரும் -1 to +1 என்ற மேலே கன்வெர்ட் ஆகாது. இப்போ நம்ம கொஸ்டின் வரும் -5 1 வரைக்கும் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் இருக்குது. ஓகே, நம்ம சைன் எப்படி இருக்கும் -1 to 1 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ -5 to 1 இன்டர்வல் இருக்காது. அப்போ எதுங்க இருக்கும் -1லேருந்து +1 வரைக்கும் தான் சைனோட வேல்யூ இருக்கும். ஏன்னா -5 டைம்ஸ் இருக்காது. ஏன்னா அதோட அதோட லிமிட்டே என்ன வரும் -1 to 1 தான் நமக்கு சைனாக இருந்தாலும் காசாக இருந்தாலும். ஓகே, சரி. ஓகே, இப்போ -1 less than equal to sin x less than equal to 1. ஏன் அந்த -5 ரிமூவ் பண்ண தெரியுதா? ஏன் நமக்கு -1 to 1 தான் நமக்கு சைனோட என்ன லிமிட்டு. ஏன்னா -5 to 1 வரைக்கும் இருக்குது நமக்கு ரிசல்ட் வந்துருக்குது. ஆனால் -5 to -1 வந்து ஒமிட் பண்ணிட்டா -1 to 1 தான் நமக்கு கரெக்டான sin எக்ஸோட இன்டர்வல். ஓகே, இந்த சைன் இந்த சைடு வந்தால் இன்வெர்ஸாக மாறும், இங்கே போனாலும் சைன் இன்வெர்ஸாக மாறும். அப்போ ரிமைனிங் எக்ஸ் மட்டும் இருக்கும். எப்போ வந்து நமக்குன்னா இப்போ சைன் இன்வெர்ஸ் அப்படின்னா நமக்கு மைனஸ் என்ன இருக்கும் -sin θ. ஓகே, அதோட யூஸ் பண்ணிக்க சைன் இன்வெர்ஸ் -θ விட்டு 1 மைனஸு லெஸ் than equal to x லெஸ் than equal to sin inverse of 1. ஓகே, அப்போ எப்போ வந்து நமக்கு 1 வரும் நமக்கு வரும் π/2 வரும். லெஸ் than equal to x 1 எப்போ வரும் π/2. அப்போ -π/2 less than equal to x less than equal to π/2. ஓகே, இந்த sin of -θ equal to -sin θ. ஓகே, sin of -θ equal to -sin θ. ஓகே, அப்போ அதான் மைனஸ் முன்னாடி எப்படி sin 1 எப்போ வரும்னா π/2 இருக்கும். less than equal to இங்கே ஒன்று π/2. இப்போ டொமைன் க்ளோஸ் இன்டர்வல் -π/2 + or -π/2 less than equal to x less than equal to π/2 கூட சொல்லலாம். ரெண்டுல எதுனா சொல்லலாம், சேம் தான். ஓகே, ஏன்னா இது க்ளோஸ் இன்டர்வல். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.